Hey guys, இந்த வீடியோ எதை பற்றினா வாட்ச் கலெக்ஷன் ஓகேவா. என் வீடியோ பார்த்து தான் தெரியும். சரி, என் வீடியோ இல்லை, என் யூடியூப் சேனல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கும். ரேண்டமாக இருக்கும் சில எல்லா வீடியோவும். சில புக் ரிவ்யூவாக இருக்கும், சில வாட்டி vlogging-ஆ இருக்கும், சில வாட்டி ஃபுட் ரிவ்யூவாக இருக்கும். ஏதோ ரேண்டமாக இருக்கும் ஓகேவா. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அப்படி ரேண்டமான வீடியோ தான் இந்த வாட்ச் கலெக்ஷன் ஓகேவா. இந்த வாட்ச் கலெக்ஷன் டோட்டல் ஒர்த்து 90,000. என்னால் எதிர்பார்க்க முடியல. இப்போ கால்குலேட் பண்ணி தெரிஞ்சு 90,000 ஓகேவா. எனக்கு முடிஞ்சா செக்கும் பண்ணி பாருங்க, தப்பா கரெக்டா ஆயிட்டு கூட்டி கழிச்சு பாருங்க மாமா, கணக்கு சரியா வரும். ரேண்டா வாங்குறது இவங்க பிடிச்சி வாங்குறது. நான் பெருசா வாட்ச்ல எக்ஸ்பெர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்க அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்பெர்ட் தான். I'm a watch mechanic madam. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம். இப்போ இந்த வாட்ச்க்கு என்ன மாடல், எவ்வளவு பிரைஸ் சொல்லுவோம், அதை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் வாட்ச் வந்து G-Shock. கேஷுவல் உள்ள ஒரு G-Shock. மாடல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா G-Shock GA2100. ஸோ இது வந்து ஒரு டார்க் எடிஷன் வாட்ச். பிளஸ் இதோட டயாமீட்டர் பார்த்தா வெறும் 45 mm தான். ஓரளவு சின்ன கையா இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி வாட்சஸ். நான் பொதுவாக வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கை கொஞ்சம் சின்னதா இருக்கனால பெரிய வாட்சஸ் எனக்கு போட பிடிக்காது. அதனால சின்ன சின்ன வாட்சஸ் தான். அதனாலதான் இந்த வாட்ச் நான் வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது நான் இப்போ ஸ்டீல் வாட்ச் போட்டுட்டு இருந்த டைம். அப்போ என் ஃப்ரெண்ட் அப்பதான் எனக்கு வந்து கேஷுவலா G-Shockனு ஒரு மாடல் இருக்கும் தெரியும். அது ஸ்போர்ட்ஸ் வாட்ச், நல்ல பில்ட் குவாலிட்டியோட வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அவன் ஒன்று வாங்கிட்டு வந்தான். ஸோ அப்போ வாங்கிட்டு வரும்போது அந்த வாட்ச் எப்படி இருக்கும்னா ஃபுல் பிளாக். இது வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஷைனிங் இதுல இருக்கும். உள்ள ஃபுல்லா டயல் ஃபுல்லா கோல்டு கலர். நார்மல் வந்து அனலாக் இதுவும் டிஜிட்டல் இதுவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணேன், என்னோட ஸ்டீல் வாட்ச் அவன்கிட்ட கொடுத்துட்டு அதை நான் ரீப்ளேஸ் பண்ணி, என்னடா அது இம்புடுகான மோட்டர் பைக்கை கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய வண்டியை கொடுக்குற, பெரிய தில்லாலங்கடியாவில் இருக்கு. நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வந்துன்னு சொல்லிட்டு 3 வருஷம் அவனுக்கு வாட்சை தான் நான் மேக்ஸிமம் போட்டுருந்தேன். பிறகு அதுக்கப்புறம் நான் ஜாபுக்கு போன பிறகு வாட்ச் வாங்கலான்னு முடிவு பண்ண டைம் என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது அந்த வாட்ச் தான். அதே மாதிரி வாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் செல் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து வாங்கினேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாட்ச்னு சொன்னான். எனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாட்ச்னா நான் நினைச்சேன் சவுதி துபாயில இருந்து வாங்கிட்டு அவங்க பில் எல்லாம் கொண்டு வராம ஜஸ்ட் டப்பாவை மட்டும் கொண்டு வருவாங்க, நமக்கு தருவாங்க அப்படின்னு நினைச்சேன். குவாலிட்டி பிறகுதான் தெரியும் அது ஒரு ஃபேக் வாட்ச்ன்னு. யார நம்பர்னே தெரியல தாசனா. சின்னோண்டு ஒரு ஃபால்ஸ் தான், இப்படி உட்கார்ந்து இப்படி வச்சுதான் குளிக்க, அதுல நினைஞ்சு அந்த வாட்ச் போச்சு. இது வந்து 2.5 years முன்னாடி வாங்கினேன், நியூ லான்ச் வாட்ச். அந்த டைம்ல புதுசா. சோ இதோட நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 9,995 rupees. இப்போ IP பிளஸ் வாட்சோட கொலாப்ல ஒரு வாட்ச் வந்துருக்குல்ல, சோ அதோட லுக்க நீங்க பாத்தீங்கன்னாலும் இதே. சோ உங்களுக்கு அதை வாங்க முடியலன்னா இந்த வாட்சஸ் நீங்க வாங்கலாம். அதுக்கு ரேட் எவ்வளவு சொல்லு? அது வந்து ஸ்டார்டிங் ரேட்டே 44,000 வாட்ச் வாங்க முடியாட்டி நீங்க 10,000 வாட்ச் வாங்கலாம். 10,000 வாங்க முடியாட்டி 200 rupees வாட்ச் இருக்கும். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பி வாட்சஸ் இருக்கும், அது வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு கேஷியோ வாட்ச்க்கு தான் போறேன். ஓகே, எங்க இருக்கு? அது வந்து இந்த இயர் ரிலீஸ் ஆன வாட்ச் 26ல ஃப்ரெஷ்ஷா லான்ச் பண்ண வாட்ச் இது. சோ இது நான் வந்து எப்படி தேடி கிடைச்சதுன்னா, பேட்டிக் பிலிப்னு ஒரு, இங்க வாட்ச் பிடிக்கிறவங்களா இருந்தா பேட்டிக் பிலிப்னு ஒரு வாட்ச் உண்டு. அது மினிமம் வந்து 26 lakhs 50 lakhsல தான் வாட்சஸ் எல்லாம் இருக்கும். நானே உனக்கு ஒரு சாம்பிள் காமிச்சு தரேன். இங்க பாரு, இந்த வாட்ச் எல்லாம் பாரு. இந்த வாட்சோட பிரைஸ் வந்து 56,000. 5,60,000 60 lakhs. ஐயோ, ஓகேவா. இதோட டயலு, ஸ்டாப்பு, இந்த கலர்ஸ், ஃப்ரேம் எல்லாத்தையும் பாத்துக்கோ. சோ இந்த ஃப்ரேம் எந்த மாதிரி லுக் எல்லாம் எனக்கு முடிக்கும், ஓகேவா. சோ இதே மாதிரி நான் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த இயர் ஒரு ஜனவரி பிப்ரவரி போல தேடும்போது இந்த வாட்ச் வந்து லான்ச் ஆச்சு. சோ இது கேஷியோட வாட்ச். அதே மாதிரி சோ நீங்களே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப்ல இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப், இந்த ஃப்ரேம், உள்ள இருக்க கலரு, இது அனலாகும் வரும், டேட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். நல்ல தின்னா இருக்கும், வெயிட்லெஸ்ஸா இருக்கும், கையோட ஃபிட்டா இருக்கும். சோ இதோட மாடல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேஷியோ MTP B196. இதுக்கு பிரைஸ் நீ பார்த்தனா 6,995 7,000, நியர்லி 7,000 இதோட பிரைஸ். ஃபார்மல்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃபீஸுக்கு நீங்க போகும்போது இதை நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். சிம்பிளான ஒரு பட்ஜெட்ல நல்ல பேட்டிக் பிலிப் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வாட்சஸ் நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வாட்ச் அடுத்து நம்ம வந்து ஒரு டைட்டான் வாட்சுக்கு போவோம். சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாட்ச். சோ இந்த வாட்ச் நான் வாங்குறதுக்கு இருந்ததும் வந்து எப்படின்னா, கையில போட்டுட்டு நீங்க போகும்போது பின்னாடி உங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். எல்லாம் அந்த மூமெண்ட்ஸ் மூவ் ஆகுறது தெரியும். சோ இதை வச்சுதான் அந்த வாட்சே ரன் ஆகும். சோ இந்த மாதிரி வாட்சஸ் வந்து நான் முன்னாடி வந்து நிறைய கையில பாத்திருக்கேன். சோ எல்லாமே அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கண்ணுல தெரியும். சோ அது பார்த்தாலே பாத்துட்டு இருக்கணும்னு எனக்கு முன்னாடி இருக்கும். என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம்.
ஸோ அப்போ நான் இது ரிலேட்டடாக நிறைய தேடும்போது நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு, டைமேக்ஸ்ல இருக்கு, சீகோல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிராண்ட். இதுவும் எக்ஸ்பென்சிவ் தான் ஆக்சுவலா. நிறைய வாட்சஸ் பார்க்கும்போது என்னன்னா ஹெட் ரொம்ப பெருசா, இதுவும் பெருசு தான். பட் இதோட வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் கையில போடும்போது என் கையோட ஒட்டி இருக்கனால. ஸோ இதோட நீங்க மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நியர்லி வந்து 22,000 சம்திங் வரும். இதுல வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு, ஃபுல் பிளாக் சில்வர் கலர்ஸ் தான் இருக்கு. ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெலிட்டன் வாட்ச். நீங்க போடும்போதே உங்களுக்கு மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பக்கத்துல இருக்க இது என்னெல்லாம் மூமெண்ட்ஸ் அப்படிலாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. டைட்டான்ல உள்ள ஸ்கெலிட்டன் எடிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அன்லாக் பார்த்துட்டோம், அன்லாக்லயே டிஜிட்டல் பார்த்துட்டோம், ஒரு ஆட்டோமேட்டிக் பார்த்தாச்சு. இனி வந்து ஆப்பிள்ல உள்ள ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச் இது வந்து இது ஆப்பிள் வாட்ச் SE3 மாடல். இது ஓகே. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 28,000. இது வந்து வாட்ச் கலெக்ஷன்ஸ்ல வராது, இது வந்து ஒரு கேட்ஜெட். கேட்ஜெட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கிங், எங்கேயாவது வாக்கிங்கோ ரன்னிங்கோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுக்கு, எங்கேயாவது லாங்கா நான் நடப்பேன் அப்படின்லாம் இருக்கும்போது இந்த வாட்ச் நான் மோஸ்டா போடுவேன், ஜஸ்ட் ஃபார் ட்ராக்கிங். ஏன்னா ஆப்பிள் வாட்ச் 9, 8 இந்த மாதிரிலாம் போனால் 44,000, 45,000. நான் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் போதும்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும்போது தான் வாட்ச் SE-ன்னு இருந்துச்சு 28,000. வாட்ச் கலெக்டர்ஸ் இது மோஸ்டா இது பண்ண மாட்டாங்க, இது ஸ்மார்ட் வாட்ச்னால. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த பழைய வாட்ச் மாடல்ஸ்க்கு போகிறோம். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் மெக்கானிக்கல். இது டைட்டானும் இந்தியன் தான், இந்தியன் மெக்கானிக் இங்கே தான் கம்பெனிலாம் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இது HMTன்னு சொல்றது. HMT வாட்ச் 76 பயங்கர ரேர் கலெக்ஷன். இந்தியாவில் வந்து ஒரு 70s 80s டைம்ல வந்து மோஸ்ட் செல்லிங் வாட்சஸ் இதெல்லாம் வந்து. நீ இது வரைக்கும் பார்த்த வாட்சஸ்லாம் அனலாக் பார்த்துருப்ப, பேட்டரியில் ஓடுறது பார்த்துருப்ப, அந்த ஆட்டோமேட்டிக் பார்த்துருப்ப, பிறகு என்னது ஸ்மார்ட் வாட்ச் சார்ஜ்ல ஓடுறது பார்த்துருப்ப. இது எப்படின்னா நீ வந்து கீ கொடுக்கணும். ஒவ்வொரு டைம் நீ போடும்போது இந்த சைட்ல இருக்கிறது திருப்பி கீ கொடுத்தாதான் இது ஓடும். ஆனா இது இன்னும் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. HMTல வந்து கோஹினோர்னு ஏதோ ஒரு இது, கோஹினோர் பராஷாக், அப்படி ஒரு பராஷாக் ஜெயின். இது வந்து இப்போ வந்து அந்த ரெட்ரோ ஸ்டைல்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த வாட்ச் உங்களுக்கு கிடைக்குமா தெரியல. மேபி அந்த விண்டேஜ் கலெக்ஷன் வாட்ச் மார்க்கெட்ஸுக்கு போனா கிடைக்கும். இந்த வாட்ச் ரேட் என்னது? இது அந்த டைம்ல எனக்கு ரேட் தெரியல. ஆனா நீங்க இதுக்கு அல்டர்னேட்டிவா கேஷியோ போனீங்கன்னா உங்களுக்கு 2,000ல இருந்து 6,000 ரேஞ்ச்ல உங்களுக்கு வாட்ச் வாங்கலாம். இந்த வாட்ச் ரேட் கரெக்டா தெரியாதனால இது ஆட் பண்ணல. ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் டைம், ஸ்கூல் எண்டிங் டைம்ல போட்ட நீ சொன்ன வாட்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு சொன்ன தெரியுமா, அதோட வாட்ச் இந்த இது வந்து மல்டி ஃபங்க்ஷன் வாட்ச்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மண்டே வெனஸ்டே அந்த இது இருக்கும், பிளஸ் 24 hours டயல் இருக்கும், பிளஸ் டேட் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா 10th 11th 12th போகும்போது அப்போ வந்து இந்த பெரிய மண்டை உள்ள வாட்ச் நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி லூஸா போடணும் அப்படின்னு இருக்க டைம்ல இது வாங்கினது. ஸோ இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு 3,000 ரேஞ்ச். ஸோ இது வந்து நான் நியர்லி வந்து 2011ல இருந்து இந்த வாட்சை நான் அந்த வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 15 years நான் அந்த வாட்ச் வச்சிருக்கேன். இன்னும் ரன்னிங் கண்டிஷன்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கிளீனா இருக்கு. நான் இப்போ வந்து ரீசெண்டா கூட ஒரு மேரேஜுக்குலாம் வந்து இதுதான் வந்து கோட் சூட்டோட வந்து பேக் பண்ணேன். ஆமா. அதுக்கப்புறம் நான் பார்த்து வளர்ந்த வாட்சஸ்ன்னு பார்த்தா நான் சைல்ட்ஹுட்ல இருந்து யூஸ் பண்ண வாட்சஸ்னா மிக்கி மவுஸ் ஃபேஸஸ் போட்டு ஒரு வாட்ச் இருக்கும். நீ பாத்திருப்பேன் தெரியல. அப்புறம் சிலது வந்து பட்டன் பிரஸ் பண்ணாலும் இப்படி மேல ஓப்பன் ஆகும், ஆனா ஈஸியா உடஞ்சிரும். அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒண்ணு போட்டு வருவோம். அதுல வந்து மெயினா ஒரு பட்டன் இருக்கும், லைட் எல்லாம் எரியும். சோ அப்ப அந்த வாட்ச் எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டனாலே எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லைட் அமுக்கி பார்க்க தான் வருவாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அந்த மாசா இருந்தது வந்து கேஷியல். இப்பவும் அந்த மாடல் ரன்னிங்ல இருக்கு, கேஷியோ A700 மாடல். இதோட மோஸ்ட் ட்ரெண்டியஸ்ட் வாட்ச்னா அந்த எக்ஸாம்ல சீட் பண்றது, அந்த டெக் கீக்லாம் சொல்லுவாங்க, கால்குலேட்டர் வாட்ச். வேற ஒன்னும் பண்ண முடியாது, பட்டன் குத்தி தான் பார்க்கணும். இனி மேக்ஸ்ல இவனை ஒன்னும் பண்ண முடியாதா, இவன் தான்டா அவன் சுடுதண்ணிலே கைய விடுவான். அவனு வந்து அந்த பெரிய புஷ்பா மாடல், பெரிய மண்டை அந்த வாட்ச். பிறகு அப்படி வாட்சஸ் போச்சு. பிறகு அடுத்த வந்து டைட்டான்ஸ் கொஞ்சம் வாட்சஸ் இருக்கு. இது வந்து எங்க வீட்டுல உள்ள கலெக்ஷன்ஸ், எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாடல். எக்ஸாக்ட் மாடல் எனக்கு தெரியல, நெட்ல தேடி பார்த்தேன். ஆனா அப்ராக்சிமேட்டா ஒரு மாடல் கிடைச்சு. ஸோ இதோட பிரைஸ் வந்து ஆனா என்னன்னா அப்பவே வந்து 3,995 கிட்ட இருக்கும், நியர்லி 4,000. இதுவும் வந்து மல்டி ஃபங்க்ஷன். இந்த டேட்டு அப்புறம் என்ன டேன்னு காமிக்க, சண்டே இன்னும் ஒர்க்கிங்ல தான் இருக்குது இன்னும். அப்புறம் அடுத்த வந்து டைட்டான்ல உள்ள ஃபாஸ்ட் ட்ராக் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஸ்ட்ராப்.
உங்களுக்கு நல்ல பிளாக் தான் போட முடியும், பேக் மட்டும்தான் உங்களுக்கு போட முடியும். ஆனால் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு வாட்ச் ட்ரை பண்ணணும் அப்படின்னா டைட்டானில் உள்ள ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஒரு குட் ஆப்ஷன். இது மாடல் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரில, நான் வந்து இதோட இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் இதோட ப்ரைஸ் வந்து 3000 இப்போவும் மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு டைட்டானில் உள்ள வாட்ச். இது வந்து பந்தண்ணா இது வாட்ச், இது கப்பிள் வாட்ச் ஆக்சுவலாக. இங்க வருங்க, மென்ஸ் ஃபீமேல் ஓகேவா, மென் ஆஃபீஸ் உள்ளது. ஸோ இது வாங்கி இப்போ எங்கள் அப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் வாட்ச். ஸோ இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே சேர்த்து வந்து 11,995, 12,000, நியர்லி 12,000 வாட்ச். ஓகே, ஆல்மோஸ்ட் இதுக்கு மாதிரி தாங்க. ஆமாம் ஆமாம், இதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சோட பெரிய டயல், கொஞ்சம் அந்த கோல்ட் ஃபினிஷ் உள்ள லுக்லலாம் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கலர். அதுவும் வந்து நீங்கள் உங்களோட பார்ட்னரோட வந்து கொலாப் பண்ணணும், ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸோ இந்த 2 வாட்ச் வாங்கிக்கலாம். ப்ளஸ் இது வந்து நல்ல ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன். ஒரு மேரேஜ் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு 10,000 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கப்பிள் வாட்சஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வரைக்கும் எடுத்த போட்டோ பூரா போஸ்டர். இனிமேல் இப்போ நான் இறக்குறேன் ஓகேவா. எனக்கு ஒன்னு வாட்ச் ஃபாஸ்ட் ட்ராக். எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க? 10th படிக்க வாங்கணும் ஓகேவா, 10th ஜாயின் பண்ண வாங்கினேன். 2018 வாங்கியிருக்கேன் ஓகேவா. எது வாங்கி கொடுத்தாங்கன்னா எங்க வீட்டுல 10thல A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ் அப்படி பிரிப்பாங்க மார்க் வச்சு. நான்லாம் C கிளாஸ் போக வேண்டியது. ஏதோ ஒரு புண்ணியத்துல ஏதோ நல்லா எழுதினால B கிளாஸ் போனேன். அது எங்க வீட்டுல சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வாட்ச் வாங்கன்னு கேட்டதுக்கு வாங்கி கொடுத்த வாட்ச் தான் ஃபாஸ்ட் ட்ராக். 1500 rupees வாங்கினேன் ஓகேவா. அந்த டைம்ல எனக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்ச். இப்போ நல்லா வருது. இப்போ நான் என் வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரிஞ்சுக்கோ, எப்பவுமே இந்த வாட்ச் தான் கையில இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லா ரேட்டும் இருக்கும். டோட்டல் அமௌண்ட் இஸ் அரௌண்ட் 90,000 ஓகேவா. 90,000 உங்களுக்கு வந்திருக்கும். 90,000 வரணும். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்சுக்கும் அந்த நேமை மென்ஷன் பண்றேன், நீங்க என்ன டேரக்டா போய் பார்க்கலாம். ஹே காய்ஸ், பிரேக்கிங் நியூஸ். நான் வீடியோ எடுத்தது June 21 ஓகேவா. இன்னைக்கு டேட்டு July 2. அன்னைக்கு வாட்ச் வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எங்க அண்ணன் ஒரு வாட்ச் வாங்கிட்டான். இந்த அர்மானி எக்ஸ்சேஞ்ச் இந்த லுக் எலெக்ட்ல நான் நிறைய வாட்ச் பார்த்துருக்கேன். GUSSன்னு ஒரு பிராண்ட் உண்டு, இப்படி நிறைய இதுல உண்டு. இப்படி இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ராப்பை நீ பார்த்தன்னா இது ஆக்சுவலா வந்து ஒரு சில்வரும் இல்லாம கோல்டும் இல்லாம ஸ்மோக்கி எஃபெக்ட்ல, ஒரு டார்க் ஸ்மோக்கி எஃபெக்ட்ல இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் எனக்கு இந்த கலர்ல. செகண்ட் என்னன்னா இதோட வந்து ஷேப், இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஷேப் எனக்கு பொதுவாக பிடிக்கும். அதோட பிளஸ் என்னன்னா இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் வாட்ச். இதுக்கு நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா NYCன்னு போட்டிருப்பாங்க, நியூயார்க் சிட்டியோட மேப். அந்த மேப் நான் தான் கண்டுபிடிச்சேன் ஓகேவா. இந்த வாட்ச் பேக் சைடு பார்த்தேன், இந்த மேப் எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருந்தேன். எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல. ஸ்பைடர்மேன் 2 கேம் இருக்கேன் ஓகேவா. அப்போ இந்த மேப் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு நான் டிகர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். பிளஸ் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எடிஷன் போட்டிருப்பாங்க. இது வந்து குரோனோகிராபிக் டயல். இது வந்து மல்டிபிள் டயல் இருக்கும். இதுல வந்து என்னன்னா டைமர் இருக்கு, செகண்ட்ஸ் டைமரு, மினிட்ஸ் டைமரு. நீங்க டைமர் வேணும்னா டைமர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டைமர் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கு, அப்புறம் ரீசெட் பட்டன் இது. ஸோ இது வந்து 44 mm இதுக்கோட டயமீட்டரு. இது வந்து இதோட மாடல் வந்து அர்மானி எக்ஸ்சேஞ்சில் SYNC சிங்க் ஓகே அப்படின்னு சொல்றதுல வந்து AX4295 அப்படின்னு சொல்ற ஒரு மாடல். இது கொஞ்சம் ஹெட் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஹெவி ஓகே அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று இருக்கு, லிமிடெட் எடிஷன் ஒன்று இருக்கு. லிமிடெட் எடிஷன்னா இத்தனை பீஸ் தான் இருக்கும், 100 பீசஸ், 200 பீசஸ். ஸ்பெஷல் எடிஷன்னா நிறைய பீசஸ் இருக்கும், ஆனால் லிமிடெட் டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து February, March இந்த டைம்ல தான் லான்ச் பண்ணி. ஸோ இதோட நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 16,495, 16,500. ஆல்ரெடி நீங்க 90,000 அரௌண்ட் 9 இது ஆட் பண்ணா 1 lakh கிட்ட வாட்ச் கலெக்ஷன். ஸோ திஸ் இஸ் மை கலெக்ஷன் பாக்ஸ். லெகோன்னு ஒரு பிராண்ட், லெதர் ஃபினிஷோட இருக்கிறது. இப்போ இந்த பாக்ஸோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா இதே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுங்க. ஓகே गाइस, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எது வேணா பண்ணுங்க. பை பை.